தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். டிடிஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அஞ்சல் துறை 7/3/2025 அன்று ஒரு ஆணையினை அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார். அதாவது யூபிஎஸ்னுடைய நோட்டிபிகேஷனிலே பேரா 12 ஏற்கனவே என்பிஎஸ்ஸிலே ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் யூபிஎஸ் திட்டத்திற்கு மாற வேண்டும் என்றால் அவர்கள் மாறுவதற்கான விண்ணப்பத்தை தரலாம். அவைகள் சில நிபந்தனையின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தேதியிலே ஏற்கனவே என்பிஎஸ்ஸில் ஓய்வு பெற்ற பெரும்பாலான ஊழியர்கள் யூபிஎஸ்ஸிற்கு செல்வதற்காக விருப்பத்தினை தெரிவிக்கிறார்கள். இதற்காக ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீசஸ் என்பது இதுபோன்று யூபிஎஸ்ஸிற்கு செல்ல விரும்புபவர்களுக்கு வழி செய்வதற்கான வசதிகளை செய்து தந்திருக்கிறது. பிஎஃப்ஆர்டிஏவும் எந்தெந்த ஊழியர்கள் என்பிஎஸ்ஸிலே ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் என்று அஞ்சல் துறைக்கு அதற்கான அந்த படிவங்களை லிஸ்டை அனுப்பியிருக்கிறது. ஒவ்வொரு ஹெட் போஸ்ட் ஆபீஸிலே இருக்கக்கூடியவர்களும் மற்றும் டிடிஓக்களும் இது போன்று இருக்கக்கூடிய அனைத்து ஓய்வு பெற்ற என்பிஎஸ் தாரர்களையும் அவர்களை அணுகி அவர்களுக்கு இந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி அவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற வேண்டும். இந்த விண்ணப்பங்களை பெறுவதற்கான வசதிகள் உடனடியாக செய்து தரப்பட வேண்டும். அதே போன்று ஆன்லைனிலே கூட மார்ச் நடுவிலே அந்த வசதிகளும் செய்யப்பட இருக்கிறது. எனவே யாரேனும் ஏற்கனவே என்பிஎஸ்ஸிலே இருப்பவர்கள், அதாவது ஒரு டிடிஓவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே என்பிஎஸ்ஸிற்கு என்ன அவர் லாகினை யூஸ் செய்தார்களோ அதே லாகின் ஐடியை கொண்டு அவர்கள் உள்ளே சென்று ஃபாரத்தை அவர்கள் பூர்த்தி செய்யலாம். அதாவது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் மீண்டும் இந்த யூபிஎஸ் பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஃபார்ம் என்பது B2. அந்த B2 ஃபார்ம் என்பது கெசட் நோட்டிபிகேஷனிலே இருக்கிறது. அந்த ஃபாரத்தினை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதிலே நீங்கள் பூர்த்தி செய்து நேரடியாக உங்களுடைய டிடிஓக்களிடம் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி டிடிஓக்களிடம் தர முடியவில்லை என்றால் ஆன்லைனிலேயே கூட நீங்கள் அதை பதிவிடலாம். இந்த இரண்டிலே ஒரு வசதிகளை நீங்கள் உடனடியாக செய்திட வேண்டும். அன்பான தோழர்களே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அஞ்சலகத்திலே 2004 முதல் 2025 வரை ஓய்வு பெற்ற அத்தனை பேருக்குமே பெறக்கூடிய அந்த டிவிடெண்ட் தொகை என்பது மிக சொற்பமான தொகை. அவர்கள் அத்தனை பேருமே யூபிஎஸ்ஸிற்கு உடனடியாக விண்ணப்பத்தை அளித்திட வேண்டும். இதிலே அவர்களுக்கு இரண்டு விதமான சிந்தனை இருக்க தேவையில்லை. குறைந்தபட்ச பென்ஷன் என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே ஓய்வு பெற்ற என்பிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் அவர்களை அணுகி அவர்களிடமிருந்து உடனடியாக இந்த ஃபார்ம் B2வினை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொண்டிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த இடைப்பட்ட காலத்திலே இறந்து போன என்பிஎஸ் ஓய்வூதியதாரர்களுடைய குடும்பத்தை அணுகி அவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் இருக்கிறது என்கின்ற அந்த சலுகையினை விலக்கி அவர்களையும் உடனடியாக விண்ணப்பிக்க செய்யவும். இதை நம்முடைய கடமையாக நாம் மேற்கொண்டு நம் உடன் பணிபுரிந்த அத்தனை தோழர்களுக்கும் உதவிட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.